4ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த மன்னன் சோமர வல்லபன் மிகுந்த குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனிடம் பேரரசும் இருந்தது, அளவற்ற செல்வமும் இருந்தது. ஆனால் அவன் மனதை தினமும் தின்று கொண்டிருந்த ஒரு குறை இருந்தது. அவனுக்கு வாரிசு இல்லை. அந்த கவலையை தீர்க்க ஒரு மாபெரும் யாகம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த யாகம் நிறைவேற 1008 தூய ஆத்மாக்கள் அவசியம் என்று அறிஞர்கள் கூறினர். மன்னன் உடனே உத்தரவு பிறப்பித்தான். மந்திரிமார்கள் நாடெங்கும் தேடி ஒழுக்கமும் தீய பழக்கமற்றவர்களுமான 1007 பேரை தயாராக கொண்டு வந்தனர். ஆனால் இன்னும் ஒரு நபர் மட்டும் எட்டிப் பிடிக்க முடியாமல் போனது. யாகம் தாமதமாகிக் கொண்டிருந்தது. அதனால் மன்னன் தானே கடைசி நபரை தேடி புறப்பட்டான். பல நாட்கள் தேடிய பிறகு அவன் தேடிய அந்த நபரை கண்டான். ஒரு இளைஞன். அவன் முகத்தில் அமைதி இருந்தது, வாழ்வில் ஒழுக்கம் தென்பட்டது. மன்னன் அவனிடம் சென்று தன் நிலைமையை விரிவாகச் சொல்லி யாகத்தில் பங்கேற்க கேட்டான். ஆனால் அந்த இளைஞன் அமைதியாக மறுத்தான். என் மன்னரே, அது உங்கள் பிரச்சனை, நான் வரமாட்டேன், என்னை மன்னிக்கவும் என்று அவன் உறுதியாகச் சொன்னான். அந்த பதில் மன்னனுக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் அளித்தது. நீ வந்தே ஆக வேண்டும், இது என் உத்தரவு என்று கடுமையாகச் சொன்னான். இறுதியில் மன்னனின் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழலில் அந்த இளைஞன் யாகத்தில் பங்கேற்கத் தயாரானான். யாகம் சிறப்பாக முடிந்தது. அதன்பின் பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. 1007 பேரும் மகிழ்ச்சியுடன் மன்னனை வாழ்த்தினர். ஆனால் அந்த கடைசி இளைஞன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் எந்த வாழ்த்தும் சொல்லவில்லை. அதை கவனித்த மன்னன் அவனை நோக்கி, நீ ஏன் என்னை வாழ்த்தவில்லை என்று கேட்டான். அதற்கு இளைஞன், நீ என்னை பலவந்தமாக இந்த யாகத்தில் பங்கேற்க வைத்தாய். எனக்கு விருப்பமில்லை, அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று நேராகச் சொன்னான். மன்னன் சற்றே தளர்ந்து, தயவு செய்து என்னை ஆசீர்வதியுங்கள், இல்லையெனில் இந்த யாகம் முற்று பெறாது என்று கேட்டான். ஆனால் இளைஞன் மறுபடியும் மறுத்தான். இதனால் கோபம் அதிகரித்த மன்னன் தன் வாளை எடுத்தான். அந்த நொடியில் அங்கு இருந்த அனைவரும் பதறினர். ஆனால் அடுத்த கணம் அதிசயம் நிகழ்ந்தது. அந்த இளைஞன் திடீரென தன் உண்மையான உருவத்தை எடுத்தான். அவர் விநாயகர். மன்னன் அதிர்ச்சியுடன் தன் வாளை கீழே விட்டான். உடனே பணிந்து விழுந்தான். விநாயகர் புன்னகையுடன் மன்னனை நோக்கி, 1008 விநாயகராக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அருள் பாலித்தார். அந்த நொடியில் மன்னன் சோமர வல்லபனின் மனக்கவலை நீங்கி அவன் வாழ்க்கை முழுமை பெற்றது.